நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை சோதரிக்கிறேன். தேவனாக நம்மளோட பேச முடிக்கப்பமா. ஏசப்பா எங்களோடு பேசுங்க எஜமானனே, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம். எடுத்து வாசிப்போம். பிலிப்பி 2ஆம் அதிகாரம் அதுல 15 16 கூட வாசிப்போம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாக ஆமே சோத்திரம் கவடமற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறுமுறுப்பில்லாமல் வசனம் சொல்றது 15 கோணலும் மாறுபாடும் சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாக நம்மளை காப்பாத்தி. கோணலும் மாறுபாடுமான சந்ததியில வாழ்றோம். அநியாயம் அக்கிரமம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். முறுமுறுப்பு உள்ளின்ற உலகத்துல வாழ்கிறோம். அநியாயம் செய்கிற உலகத்திலே வாழ்கிறோம். ஓநாய்கள் சுற்றி இருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு நினைச்ச மாதிரி எல்லாமே நம்ம சாதகமா இருக்காது. கர்த்தர் நம்மளுக்கு சாதகமாக்கி தருவார். கர்த்தருக்கு சோத்திரம். இங்க எழுதப்பட்டிருக்கிறது முறுமுறுப்பில்லாமல் சோத்திரம். கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இந்த கர்த்தர் என் பிள்ளைகளை கொடுத்திருக்காரா? கர்த்தருக்கு சோத்திரம். அதை முறுமுறுப்பு இல்லாம சந்தோஷத்தோடு கூட. ஆமா, சிலர் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதை முறுமுறுத்துட்டே அந்த வேலையை செய்யாது. கிச்சன் உள்ள போனா முறுமுறுத்தா, ஆமா சாயங்காலம் தூங்குற வரைக்கும் அந்த முறுமுறுத்து ஓய்வே கிடையாது. சோத்திரம். ஆமா, சில குடும்பம்லாம் என்ன பண்ணுங்க, அப்படித்தான் இருக்குது. முறுமுறுப்பு எதை எடுத்தாலும், சாப்பாடு செஞ்சாலும் முறுமுறுப்பு, டீ போட்டாலும் முறுமுறுப்பு, துணியை மடிச்சாலும் முறுமுறுப்பு, துணி துவைச்சாலும் முறுமுறுப்பு, ஆமா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் முறுமுறுப்பு, பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் முறுமுறுப்பு, வெளியே எங்க ஷாப்பிங் பண்ணாலும் அங்கேயே முறுமுறுப்பு, சந்தோஷம் இடத்துல அங்கேயே எந்த இடத்துல முறுமுறுப்பு ஓய பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு இந்த முறுமுறுப்பு. ஆண்டவர் பிடிக்காது எதுங்க? ஆமா, உங்களை யாராவது நை நை நைன்னு பேசினா பிடிக்குமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இப்போ தொண பேசிட்டே இருக்கீங்களே, எதனா சுருக்குமா டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன பண்ண சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எங்க போறாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதானா? எகிப்துல அடிமையாப்பட்டு இருந்தாங்க. அவன் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வனாந்தரத்தை நடத்தி சொல்றாரு. கேட்கிற தண்ணியை கொடுக்குறாரு. லட்சம் ஜனங்களுக்கு தண்ணியை கொடுக்குறாரு. இன்னைக்கு தண்ணி பேர் எத்தனை இல்லாம என்ன பண்றாங்க? அரை பாக்கெட்டு தண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கிறான். சோத்திரம். ஆனாலும் பாருங்க, தண்ணீரை திறந்து வர ஆண்டவர் மதில்களை அரைகா தண்ணி அலையாய் ஓடி வருது. எத்தனை லட்ச ஜனங்கள் அதை கூடுத்து அவங்க மாடு ஆடு குடிக்கும். இறைச்சி சாப்பாட்டுக்கு இறைச்சி. 4 திசையிலும் காடைகளை கர்த்தர் அனுப்புற. மண்ணா டெய்லி புதுசா என்ன ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்குது. நம்ம கூட அப்படி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட மாட்டோம். ஆமா, கர்த்தர் சோதரர். அவங்களுக்கு சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு. ஆமா, விஐபியோட இப்படி சாப்பிட்டுக்க முடியாது. ஏன்னா தூதர்கள் சாப்பிடுகிற மண்ணா. கர்த்தர் நம்மளை அப்படித்தான் போஷிக்கிறாரு. உங்களை அப்படித்தான் போஷிச்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தர் எது கொடுத்தாலும் மண்ணா அது சூப்பரா தான் இருக்கும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தன்னுடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் என்ன பண்ணுச்சுங்க? முறுமுறுப்பாலை நிறைந்திருக்கு. முறுமுறுப்பு இருந்தா நிம்மதி இருக்காது. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? வச்சு விளாசிட்டாரு. கர்த்தருக்கு சோத்திரம். முறுமுறுப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு? ஓய பண்ணினார். முறுமுறுப்பு ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வத்தகத்தை வாசிங்கன்னா தெரியும். இருந்த இடம் காணாம போயிடுச்சு. அப்ப தேவனு கர்த்தர் சொல்லுகிறா. அதான் பாருங்க, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும். ஆமா, அப்ப முறுமுறுப்பில்லாம நம்ம செய்யும்படிதான் தேவன் விரும்புகிறா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். நம்ம முறுமுறுப்ப அது இன்னைக்கு என்ன பண்ண, நம்மளை விட்டு தூக்கி எறிவோம். நம்முடைய குடும்பத்தை விட்டு தூக்கி எறிவோம். அப்படிப்பட்ட முறுமுறுப்புக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளாலே நம்முடைய வாய் நிரம்பி இருக்கட்டும். துதி பலிகளினாலே வாய் நிரம்பி இருக்கட்டும். நம்முடைய குடும்பம் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படும். என்னுடைய மகிமையான பிரசன்னம் நம்முடைய குடும்பத்தை மூடிக்கொள்ளும். நம்ம முறுமுறுப்பை விட்டுருவோம், கோபத்தை விட்டுருவோம், எரிச்சலை விட்டுருவோம். கர்த்தனுடைய வாழ்க்கையில
பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, முறுமுறுப்பை ஓய பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்றீங்க. வாழ்க்கையை சுற்றி இருக்கிறதான முறுமுறுப்புகள், சில சரீரத்துல எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் முறுமுறுப்பு, இயேசுவின் நாமத்தில் முறுமுறுப்பின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறார். ஆண்டவனை பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற இந்த முறுமுறுகள் விலகட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.